Dear students and friends, இந்த கிளாஸில் நம்ம வந்து ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், அதாவது கேன்சர்னு சொல்லக்கூடிய நியோபிளாசம். நியோபிளாசம் அப்படிங்கிறது வந்து நியூவர் growth. கேன்சர் அப்படிங்கிறது என்னன்னா அப்நார்மல் proliferation ஆஃப் அவர் பாடி ஓன் செல்லு, அதுக்கு பேர் தான் கேன்சர். இதில் வந்து ரெண்டு விதமான கேன்சர் இருக்குது. ஒன்று வந்து பினைன், இன்னொன்று வந்து மெட்டாஸ்டேசிஸ். பினைன் கேன்சர் வந்து எங்கே வந்துச்சோ அங்கேயே இருக்கும். மெட்டாஸ்டேசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனில் வரக்கூடிய கேன்சரானது இன்னொரு ஆர்கனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு பேர் வந்து மெட்டாஸ்டேசிஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலாக கேன்சர் வந்து ஒரு டிஃபிகல்ட் டிசீஸ் டு க்யூர் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கிடையாது. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாக இருந்ததுன்னா நம்ம பாடியில் வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும். ஆனால் இது அப்நார்மல் proliferation ஆஃப் அவர் பாடி ஓன் செல், அதனால் எந்த விதமான இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு ஆர் டிஃபென்ஸ் மெக்கானிசமும் கேன்சருக்கு டெவலப் ஆகாது. அதனால தான் இது நம்ம டிஃபிகல்ட் டிசீஸ் டு க்யூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸு. ஏன் சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, இது நம்ம பாடியோட ஓன் செல்லையே சாகடிக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் வந்து எய்தர் கில்ஸ் கேன்சர் செல்ஸ் ஆர் மாடிஃபை தர் growth, பட் செலக்டிவிட்டி ஆஃப் தீஸ் ட்ரக்ஸ் ஆர் லிமிட்டட். அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்திங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் வில் கில்ஸ் ஒன்லி தி மைக்ரோ ஆர்கானிசம். ஆனால் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் அப்படி கிடையாது. நம்ம பாடியோட ஓன் செல்லையே அது சாகடிக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கேன்சருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரி. எப்போ நம்ம சர்ஜரி போவோம் அப்படின்னா, அந்த ஆர்கன் இனிமேல் நம்ம தேவைப்படாதுன்னு நினச்சிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேன்சர் வந்து பிரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, பிரஸ்ட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம பிரஸ்ட்டை எடுத்துடலாம். கேன்சர் இன் யூட்ரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சர்ஜரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ தெராப்பி பை பாசிங் சம் ரேடியேஷன்ஸ் வேவ்ஸு. மூணாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது தான் கீமோதெராப்பி, யூஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். இது இல்லாமல் இம்யூனோதெராப்பி இருக்குது. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்லாம் கேன் பி யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் தெராப்பி. ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜனோட ஆன்டகோனிஸ்ட்டு, ப்ரொஜெஸ்ட்ரோஜனோட ஆன்டகோனிஸ்ட்டு, தட் கேன் பி யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் தி ஸ்டெம் செல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன் தெராப்பி. ஸோ அப்போ 7 விதமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் தேர் ஃபார் தி கேன்சர். ஃபஸ்ட்டு ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் வந்து produces various kind of adverse reactions, toxicity. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன் மேரோ டிப்ரெஷனுங்க. போன் மேரோ டிப்ரெஷன் ஆகிறதுனால பிளட் செல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ இட் மே ப்ரொடியூசஸ் வேரியஸ் கைண்ட் ஆஃப் அனிமியா, இன்க்ளூடிங் கிரானுலோசைட்டோபீனியா, ஏப்ளாஸ்டிக் அனிமியா, எக்ஸெட்ரா. அண்ட் தேர் மே பி சான்சஸ் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் bleeding. There may be chances of suppression of the cell-mediated immunity and a humoral immunity. இது இல்லாமல் ஓரல் கேவிட்டியில் வந்து there may be bleeding. Gastrointestinal tractல பார்த்தீங்கன்னா nausea and vomiting. Antiemetic கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா drugs used for the treatment of anti-cancer drugs induced vomitingனே இருக்கும். பெரும்பாலும் எல்லா ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸும் வாமிட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். It may produce alopecia, loss of hair. மோசமான அட்வர்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் அஃபெக்ட் தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். உதாரணமாக இந்த மேலில் பார்த்தீங்கன்னா இட் இன்ஹிபிட்ஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை இன்ஹிபிட் பண்ணால் தேர் மே பி சான்சஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா அமினோரியா, மென்ஸ்ட்ரேஷன் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும், ஓவுலேஷனில் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் தேர் மே பி சான்சஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி.
most of the anti-cancer drugs வந்து should not be given during pregnancy. ஏன்னா இது வந்து abortion ப்ரொடியூஸ் பண்ணலாம். there may be chances of the fetal death and teratogenicity. ரொம்ப முக்கியம் teratogenicity. folic acid antagonist methotrexate pregnant women கொடுத்தப்ப cleft palate அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து அந்த குழந்தைக்கு ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. that is an important hallmark in drugs used during pregnancy and lactation. இது இல்லாமல் they themselves produces cancer. leukemia ப்ரொடியூஸ் பண்ணலாம், lymphoma ப்ரொடியூஸ் பண்ணலாம், or it may produces hyperuricemia, அதாவது கவுட், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி நோய்களை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்டர்ஃபியர் வித் பியூரின் மெட்டபாலிசம். இப்போ பியூரின் மெட்டபாலிசம் வந்து நம்ம ப்ரொமோட் ஆகிறப்ப என் ப்ராடக்ட் வந்து யூரிக் ஆசிட், அந்த யூரிக் ஆசிட் வந்து அக்குமுலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் இட் ப்ரொடியூசஸ் நியூரோபதி, myopathy, cystitis and alopecia. So these are all very important toxicities of anti-cancer drugs. Now we can move to the drugs used for the treatment of cancer. Before going to that, செல் சைக்கிளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து G1 ஃபேஸ், இது வந்து க்ரோத் ஃபேஸ் 1ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ப்ரீ சிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து most of the cellular components for the DNA synthesis are produced. செகண்ட் பார்த்தீங்கன்னா S phase. S phase வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபார் DNA synthesis and also for the replication of the DNA genome. G2 வந்து போஸ்ட் சிந்தட்டிக் ஃபேஸ். இங்கே என்ன ஆகும்னா synthesis of cellular components for mitosis. So the last one is mitosis, that is again divided into prophase, metaphase, anaphase and telophase. So இப்போ based on the cell cycle, we can divide the drugs into two categories. One is called phase non-specific anti-cancer drugs. phase non-specificனா அது எந்த ஃபேஸில் வேணால் ஆக்ட் பண்ணலாம். செகண்ட் கேட்டகரி வந்து phase specific anti-cancer drugsனா இந்த ட்ரக்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸில் மட்டும்தான் ஆக்ட் பண்ணணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வின்கிரிஸ்டின், வின்பிளாஸ்டின் இருக்கு இல்லையா, அது வந்து மைட்டோசிஸ் ஃபேஸில் மட்டும்தான் ஆக்ட் பண்ணணும். சைட்டாராமின் அப்படிங்கிற மருந்து, ஹைட்ராக்சி யூரியா அப்படிங்கிற மருந்து வந்து டிஎன்ஏ சிந்தசைஸில் மட்டும்தான் இன்டர்ஃபியர் ஆகும். அதனால் அது எஸ் ஃபேஸ் ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட். வின்கிரிஸ்டின், வின்பிளாஸ்டின் இஸ் எம் ஃபேஸ் ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட். மற்ற ட்ரக்ஸ்லாம் வந்து ஃபேஸ் நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸில் வந்துடும். என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ் தான். வாட் இஸ் மீன் பை அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா அந்த பேர்லேயே இருக்குது. இதில் வந்து ஒரு அல்கைல் குரூப் இருக்கும், மிதைல், ஈத்தைல், ப்ரொப்பைல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அல்கைல் குரூப் இருக்கும். அப்படி இல்லைனாலும் கூட on administration there may be formation of an alkyl group. அந்த alkyl group என்ன பண்ணும்னா மித்தைல், ஈத்தைல், ப்ரொப்பைல் குரூப் என்ன பண்ணும்னா they can able to alkylate DNA, RNA and protein. Thereby it interfere with the cell death. உதாரணமா மெக்லோராத்தமைன், சைக்ளோபாஸ்பமைட், இப்போசோப்பமைட், chloramfezil, melphalan, thiotepa, busulfan, carmustine, lomustine, semustine, dacarbazine, triamcinolone, procarbazine, platinum coordination complex like cisplatin, carboplatin, இதெல்லாம் alkylating agents. இதில் பார்த்தீங்கன்னா கார்முஸ்டின், லொமுஸ்டின், செமுஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பிளட் பிரெயின் பேரியர் ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுனால இது பிரெயின் சம்மந்தப்பட்ட டியூமருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். The second major important group of drugs are anti-metabolites. They are mimicking the naturally occurring substrate of our body. உதாரணமாக folic acid antagonist வந்து methotrexate, pyrinode antagonist 6-mercaptopurine and 6-thioguanine, pyrimidinode antagonist 5-fluorouracil and cytarabine. So they mimic the
naturally occurring substrate of our body. Then antitubulin, that is interfere with the tubulin formation. Example, vincristine, vinplastin, taxanes, estromycin. இந்த மாதிரி மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா they are naturally occurring medicines. That means they are obtained from the plants or plant-based medicines. Topoisomerase, 2 inhibitors, etoposide, topoisomerase, 1 inhibitors, topotecan and irinotecan, and there are some anti-cancer antibiotics, bleomycin, mitomycin, actinomycin D, doxorubicin, daunorubicin, epirubicin, and mitoxantrone. So these are all anti-cancer antibiotics. இது இல்லாம hydroxyurea, L-asparginase, tretinoin and arsenic trioxide that can also be used for the treatment of cancer. இது இல்லாம maybe targeting of drugs, for example, monoclonal antibodies, tyrosine protein kinase inhibitor like imatinib, endothelial growth factor receptor inhibitors like cetuximab, angiogenesis inhibitor, sunitinib. Why angiogenesis inhibitor? Because newer and newer cells ஃபார்ம் ஆகிறப்ப ஒரு growth நியூ growth ஃபார்ம் ஆகிறப்ப அதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை சப்ளை பண்ணுறதுக்கு blood vessel ஃபார்ம் ஆகணும் இல்லையா? ஸோ blood vessel ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் பேர் வந்து angiogenesis. So that angiogenesis can be inhibited by the drugs like sunitinib. Progesterone inhibitors and also trastuzumab, the drug of choice for the treatment of breast cancer. These are all some of the targeted drugs. Apart from this, there are some drugs which influences the hormone hemostasis. உதாரணமாக வந்து குளுக்கோகார்டிகாய்டு எடுத்துக்காங்க, பிரெட்னிசோலோன். அது வந்து ஸ்டிராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் வந்து பிரெட்னிசோலோன். அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டார் மாடுலேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து டமாக்சிஃபென். இதுதான் வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டார் ஆன்டகனிஸ்ட் வந்து டமாக்சிஃபென் தான். அரோமேட்டஸ் இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லக்கூடிய லெட்ரோசோல், ஆண்ட்ரோஜனோட ஆன்டகனிஸ்ட் ஃப்ளூட்டாமைட், progestogens like hydroxyprogesterone and gonadotropin release hormone inhibitors like nafrelin and 5-alpha reductase inhibitors like finasteride that can also be used for the treatment of cancer. Now we will discuss about the alkylating agents. I earlier said they have an alkyl group or they form an alkyl group. That alkyl group can alkylate DNA, RNA and protein. So after administration, the alkylating agents may form highly reactive carbonium ions. That carbonium ions can transfer the alkyl group to the cellular macromolecules, especially the 7th position of guanine residues are getting alkylated. So that may leads to cross-linking or abnormal base pairing, or you can say base mispairing, ATCG. இதுதான் கரெக்டான பேஸ், ATCG. AT வந்து டபுள் பாண்ட் இருக்கும், CG வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அங்கே வந்து பேஸ் வந்து மிஸ்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் சிஷன் ஆஃப் டிஎன்ஏ ஸ்டாண்ட், டிஎன்ஏ ஸ்டாண்ட் உடையறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்தராக அந்த செல் வந்து ப்ரொலிஃபரேட் ஆகாமல் தடுத்துரும். இதெல்லாம் வந்து சில அல்குலேட்டிங் ஏஜென்ட்ஸு, அதனுடைய மெக்கானிசம். உதாரணமாக மெக்லோரத்தாமைன், சைக்ளோபாஸ்பமைடு, ஐசோபாஸ்பமைடு, குளோரம்பியூசில், மெல்ஃபலான், புசல்ஃபன், நைட்ரோசோயூரியாஸ் லைக் ஹார்முஸ்டின், சிமிஸ்டின், etc. And they are all used for the treatment of various types of cancer. For example, solid tumors or multiple myeloma or meningeal leukemia and brain cancer. நீங்கள் இங்கே பார்க்கலாம் நைட்ரோசோயூரியானா ஹார்முஸ்டின், செமிஸ்டின், லோமிஸ்டின். They are all highly lipid soluble so that it causes
blood-brain barrier that can be used for the treatment of meningeal leukemia or brain cancer. There are some drugs like dacarbazine or procarbazine, which is used as MOP regimen. MOP regimenனா மெக்லோரத்தமைன், ஆன்கோவின், பிரெட்னிசோலோன், ப்ரோகார்பசின் இந்த 4 மருந்தையும் சேர்த்து கொடுக்குறப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸ் டெவலப்மெண்ட்டை கம்மி பண்ணலாம், டாக்ஸிசிட்டியை வந்து கம்மி பண்ணலாம். தட் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் தி ரெஜிமென் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தி ட்ரக்ஸ். செகண்ட் வந்து ஆன்டி மெட்டபலைட் குரூப் மித்தோட்ராக்சேட், 6-மெர்கப்டோபியூரின், 6-தயோகுவானைன், 5-ஃப்ளோரோயராசில் அண்ட் சைட்டாரபின். இதெல்லாம் வந்து செல்ஃப் லிமிட்டிங் எஸ் ஃபேஸ் ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட். What is self limiting S phase specific means they reduce the number of cells which enter into the S phase. S phaseல தான் வந்து synthesis of DNA நடக்கும். அப்ப இது வந்து G1 phase இருந்து S phaseக்கு போகக்கூடிய செல்ஸோட நம்பரை வந்து இது கம்மி பண்ணிடும். அதுதான் ஆன்டிமெட்டாபலைட்டோட மெக்கானிசம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மீத்தோட்ராக்சைட் பாருங்கள், ஃபோலேட் ஆன்டகோனிஸ்ட் வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு செல்லு பொலிஃபரேட் ஆகணும்னாலும் நமக்கு ஃபோலிக் ஆசிட் தேவைப்படும். இந்த ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகணும்னா நமக்கு வந்து டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தேவை. ஸோ இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணணும்னா தி இன்ஹிபிட்ஸ் டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ், thereby they produces competitive inhibition and inhibits synthesis of folic acid. Purine antagonist 6-mercaptopurine, 6-thioguanine and azothioprine என்ன பண்ணணும்னா they are all converted into corresponding ribonucleotides. 6-mercaptopurine வந்து corresponding mono ribonucleotides மாறி அது என்ன பண்ணும் அயனோசின் மோனோபாஸ்பேட்டை வந்து அடினைன் அண்ட் குவானைனா மாற்றாமல் தடுக்கும். அதனால பியூரின் சிந்தசிஸ் வந்து இன்ஹிபிட் ஆகிடும். இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து இம்யூனோ சப்ரசண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இம்யூனோ சப்ரசன்ட் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். பிரிமிடின் ஆன்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-ஃப்ளோரோ டிஆக்சி இருடின் மோனோபாஸ்பேட் தான் மாறும். 5-ஃப்ளோரஸில் வந்து 5-ஃப்ளோரோ டிஆக்சி இருடின் மோனோபாஸ்பேட் தான் மாறி தட் இன்ஹிபிட்ஸ் தி சிந்தசிஸ் ஆஃப் thymidine. It also block conversion of deoxyuridylic acid to deoxythymidalic acid so that failure of DNA synthesis and also the fraudulent RNA formation. There are some drugs which interfere with the mitosis phase. மைட்டோசிஸில் தான் டியூபுலின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்பிண்டில் ப்ரோட்டீன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, டியூபுலின். ஸோ the vinculclides which is obtained from the Catharandra seroneus binds to microtubular protein tubulin so that the polymerization is prevented. Polymerization prevention occurs disruption of the mitotic spindle and interfere with the cytoskeletal function of chromosomes. Taxanes are naturally occurring substances which is from the Taxus parviflora. இந்த மருந்து என்ன பண்ணுன்னா they binds to beta tubulin and enhances its polymerization so that microtubules are stabilized and depolymerization is prevented. So this is the mechanism of taxanes, and we have topoisomerase 1 and 2 inhibitors. For example, etoposide that causes a DNA break by affecting DNA topoisomerase 2 function. And mainly these are all used for the treatment of testicular cancer and lung cancer. இந்த topoisomerase 1 inhibitor இருக்கு, topotecon. So this is used in metastatic carcinoma of ovary and lungs cancer. ஹைட்ராக்சியூரியா ஒரு மருந்து. இந்த ஹைட்ராக்சியூரியா என்ன பண்ணணும்னா the inhibits ribonucleotide diphosphate reductase so that ribonucleotides are not converted into deoxyribonucleotide. So DNA synthesis is inhibited. So
I said earlier, hydroxyureaவும் cytarabinum S phase specific agent because they inhibit the synthesis of DNA. We have L-asparginase. This is an enzyme. Enzyme can be used in the treatment of cancer. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் அஸ்பாரஜின் அப்படிங்கிற எல் அஸ்பாரஜின் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து கேன்சர் செல்லுக்கிட்ட கிடையாது. தே ஆர் டெஃபிஷியன்ட். அப்போ என்ன பண்ணுவோம், புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகணும்னா எல் அஸ்பாரஜின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் வேணும். இப்போ நம்ம இந்த எல் அஸ்பாரஜின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எல் அஸ்பாரஜினேஸ். இந்த எல் அஸ்பாரஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் அஸ்பாரஜினை அஸ்பார்டிக் ஆசிடாகவும் அம்மோனியாவும் மாற்றிடும். ஸோ அஸ்பார்டிக் ஆசிடாகவும் அம்மோனியாவும் மாற்றும் போது அஸ்பாரஜின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்து புரோட்டீன் சிந்தசிஸுக்கு கிடைக்காது. இது இல்லாமல் அம்மோனியா இருக்கு பாருங்க, அம்மோனியா இட் செல்ஃப் இட் இஸ் சைட்டோடாக்சிக். இந்த மாதிரி எல்லா அஸ்பாரஜினேஸ் வந்து is used for the treatment of lymphoblastic leukemia along with methotrexate, prednisolone and vincristine. So with this I concluded the drugs used for the treatment of cancer. In next class we will be discussing about some other antibiotics. Thank you.